வவுனியா ஓமந்தை வேப்பங்குளம் அரச ஊழியர் வீட்டு திட்டத்திற்கு செல்லும் பாதையால் கனரக வாகனங்கள் செல்வதால் வீதி சேதமடைவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓமந்தை வேப்பங்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருங்கல் குவாரி ஒன்றிலிருந்து தினமும் 60க்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் சென்று வருவதனால் சிறிய வீதியாக உள்ள குறித்த வீதி தற்போது சேதமடைந்து மக்கள் பாவனைக்கு உதவாத வகையில் மாற்றம் அடைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த வீதியினூடாக கனரக வாகனங்கள் செல்வதை அனுமதிக்க வேண்டாம் என கூறியும் அப்பகுதி மக்கள் இதன் காரணமாக விபத்துக்கள் உள்ளாவதாகவும் தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமந்தை வேப்பங்குளம் விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வீதியை ஊடறுத்து செல்லும் புகையிரத பாதையில் பாதுகாப்பு கடவையின்மை மற்றும் புகையிரதம் செல்கின்ற பொழுது சமிஞ்ஞைகள் இல்லை என்றும் இதன் போது தெரிவித்ததுடன் அதனை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த பகுதிக்கு வருகை தந்த வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடியதோடு இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மகஜர் ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது. அங்கு வருகை தந்த ஓமந்தை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடியதுடன் பிரதேச சபை தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கட்குவாரின் உரிமையாளர்களை அழைத்து வந்து இது தொடர்பில் ஒரு முடிவை எட்டுவதாக தெரிவித்தனர். இதன் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டதோடு பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த பகுதிக்கு சென்று கல்குவாரியை பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பின்னொண்டு வர்றதால சரியா எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறதும் கஷ்டமாக இருக்குது. அதோட பாதை உடைஞ்சி பள்ளமும் திட்டியமாக இருக்குது. மழை காலங்களில் பள்ளத்துக்கு தண்ணி நிற்குது. எங்களுக்கு ஒரு சைக்கிளில் சைட் எடுக்க எல்லாமே இருக்குது. அப்படி போகுது வரையக்க இங்கே ரயில் ரோட்டில் ரெயின் பாறது நாங்கள் நின்று பார்க்க தெரியுதில்லை. எங்களுக்கு கிராமத்துக்கு செல்லுகின்ற நுழைவாயில் நாங்கள் முதலாவது இந்த ரயில்வே ரேக்கில் தொடர்ச்சியாக காவலாளிகள் இல்லை. வார ரெயினும் கோன் அடிச்சுட்டு வார இல்லை. அதே நேரம் ஒரு சிக்னல் இல்லை. இதால் நாங்கள் எத்தனையோ விபத்துக்களை சந்திச்சிருக்கிறோம். தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் உட்பட எங்களோட கிராம மக்கள் உட்பட பலர் இதால் பெரிய சிரமங்கள் எதிர்கொண்டோம். பல விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குது. நாங்கள் எத்தனையோ தடவை கிராமாபிவிருத்தி சங்கத்துக்களால் கடிதங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் எத்தனையோ பெரிய ஆக்களை கண்டு கதைச்சிருக்கிறோம். ஆனால் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு ஒரு காவலாளி இல்லை. அரச பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த குடியிருப்பு, அதாவது காணி இல்லாத அரச உத்தியோகத்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டு 2010 திட்டமிடப்பட்டு 11ஆம் ஆண்டு காணிகள் வழங்கப்பட்ட போது இந்த கிரஷரும் பெருசாக இயங்கப்படவில்லை, இஎஃப்எக்டையும் இயங்கப்படவில்லை. நாங்கள் வரும்போது இந்த பாதையைத்தான் காட்டி எல்லாருக்குரிய காணிகள் குறிப்பிடப்பட்டு வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த கிரஷருக்குரிய போக்குவரத்து துவங்கப்பட்டு இஎஃப்எக்ட், அதாவது ஒரு தொழில் முனைவோர் கைத்தொழில் பகுதியில் இயங்க வேண்டிய இஎஃப்எக்ட்ரி கிராமத்தில் இயங்குது. அதே நேரத்தில் 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இயங்கப்பட்ட கல்குவாரி இதுவரை 25ஆம் ஆண்டு மட்டுமே இயங்குது. அப்போ நாங்கள் இதுக்குள்ள வரைக்க இப்படியான உடற்புகள் இடைவெளி இருக்கக்கூடாது என்று தான் இந்த குடியிருப்பை என்றது. அதுக்குரிய உரிய பாதை நாங்கள் வரும்போது எங்களுக்கு அந்த பாதை காணும். இன்றைக்கு வேப்பங்குளம் அரச உத்தியோகத்தர் குடியிருப்பு மக்கள் நியாயம் வேண்டி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கலாம். அவைகளுக்கு முக்கியமாக 2 முக்கியமான பிரச்சனை. பல பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான பிரச்சனைகளாக 2 இருக்குது. முதலாவது இந்த ரயில்வே கடவை, பாதுகாப்பற்ற ரயில்வே கடவை. பல இடத்துல பாதுகாப்பற்ற ரயில்வே கடவை இருந்தாலும் இந்த கடவை மிகவும் முக்கியமானது என்னென்றால் கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் அரச உத்தியோகத்தர்களோட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழுது. நிறைய வாகனங்கள், அவர்களுடைய வாகனங்கள் போகிற இடம். அதுக்கு மேலதிகமாக இந்த இடத்துல உயர் தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது. 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் படித்து கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் ஒரு தேசிய விளையாட்டு மைதானம் ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நீச்சல் தடாகம் இருக்குது, இண்டோ கேம்ஸ் நடக்குது. இப்படி நிறைய குழந்தைகள் வவுனியா நகர பகுதியிலிருந்தும் வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கிரவுண்டுக்கு நிறைய பேர் வெவ்வேறு விளையாட்டுகளில் பயிற்சி பெறுறதுக்காக கொண்டிருக்கணும். இவ்வளவு பேர் வார ஒரு இந்த ரயில்வே கடவை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஒரு காவலாளியோ அல்லது
லைட் சமிஞ்சையோ ஒன்றுமில்லாத ஒரு பாதுகாப்பு கடவையாக இருக்குது. இதன் எதிர்பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதில் உடனடி தீர்வாக போலீஸார் என்ற உதவியோடையாச்சிலும் அவையில் ஒரு காவலாளியை இங்கே போடலாம். இந்த இந்த பாதைக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு ஒழுங்கொண்டு ரயில்வே திணைக்களம் உடனடியாக செய்ய வேணும். இது தொடர்பாக நாங்கள் ஜிஏயோடையும் கதைக்கலாம், ரயில்வே திணைக்களத்தோடையும் கதைக்கணும். அதே நேரத்தில் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய சம்பந்தமாக நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். இந்த ஒரு சின்ன வேலை உடனடியாக ஒரு சமிஞ்சை விளக்கையோ அல்லது ஒரு காவலாளியோ போடணும் முதலாவது. ரெண்டாவது, இந்த பாதைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த 400 குடும்பமும் பாவிக்கிறக்கூடிய 600 குடும்பம் பாவிக்கிற ஒரு ஒடுக்கமான பாதை. இந்த பாதையில 2 வாகனங்கள் ஒன்று விலத்த முடியாத மிகவும் ஒடுக்கமான சின்ன பாதை. இந்த பாதையில கனரக வாகனங்கள் கருங்கல்ல ஏற்றி கொண்டு அந்த கல்குவாரியிலேருந்து வந்து போறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. இவைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு தார் ரோடு இந்த ரோடு தான். அந்த ரோட்டும் இந்த கனரக வாகனங்கள் போய் வந்து முழுதாக சேதமடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. ஏற்கனவே இது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த கல்குவாரி நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுவேன். இதுக்கு ஏற்ற மாற்றுப்பாதை இருக்குது, கர்நாடகாவுக்கு ஊடாக வந்து போகக்கூடிய பாதையும் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த பாதையை தொடர்ந்து கனரக வாகனங்கள் பாவிக்கிறது இங்கே ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைய கொண்டிருக்குது. ஏற்கனவே பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அரசாங்க அதிபரும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இதில் உடனடியாக கவனம் எடுத்து இந்த மக்களோட அடிப்படை முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற இந்த 2 பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அதை விட பல பிரச்சனைகள் இந்த கிராமத்தில் இருக்குது. ஆகவே அது தொடர்பாகவும் எழுத்து மூலமாக நாங்கள் அரசாங்க அதிபருக்கும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கும் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேணும் என்று சொல்லி நான் குறிப்பாக அரசாங்க அதிபர்கிட்ட பிரதேச செயலாளர்கிட்ட இதுக்கு தீர்வை கொடுக்க சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா இந்த இப்போ முழு லோட்டோட ஒரு இப்போ போகுது. நானவடியினால இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.